எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் மறைந்த சமத்துவ தலைவர் அண்ணன் நாம்சாங் அவர்கள் முதலாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். அதாவது ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு இவர்களிடம் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தை ஒப்படைக்கின்ற அந்த நாள் தான் குடியரசு தின நாள். எனவே இதிலே குடியரசு தின நாள் என்பது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நாள். அம்பேத்கருடைய படம் இல்லாமல், பாபா சாஹிப்புடைய படம் இல்லாமல் மற்ற தலைவர்களுடைய படங்களை போட்டு இந்த நிகழ்வை கொண்டாடுகின்றார்கள். எனவே இந்த பாபா சாஹிப் அம்பேத்கருடைய படம், அவர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தந்த நாளிலே அவருடைய புகழை மறைக்க பலர் முயற்சி செய்து வருகின்றார்கள். இந்திய அளவிலும் அதை பிரபலப்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய சமத்துவ தலைவர், மறைந்த சமத்துவ தலைவர், இது பாபா சாஹிப் நாள், இன்று முதல் அரசியலமைப்பு சட்டம் எழுதி அமலுக்கு வந்த நாள், இந்தியாவை ஒரு முடியாட்சியில் இருந்து குடியாட்சியாக மாற்றிய நாள், அதற்கு உறுதுணையாக அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி தந்த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நாளாக இதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனைத்து பகுதிகளிலும் கட்சிக்காரர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை கொடுக்கின்ற அந்த புகைப்படத்தை போட்டு இந்த குடியரசு தினத்தை கடந்த 10 ஆண்டு காலமாக கொண்டாடி வருகின்றார்கள். தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு புது நிகழ்வாக நாங்கள் இதை எடுத்திருக்கின்றோம். அதாவது பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் காட்டிய வழியிலே இந்த அரசியலமைப்பு சட்டம் செயல்படுகின்றது. அவர் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் என்பதனால் இன்று முதல் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை இருக்கும் இடங்கள் எல்லாம் இந்தியா முழுக்கும் தேசிய கொடியை ஏற்றி, தேசியம் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு தான் சொந்தம் அல்ல, எங்களுக்கும் சொந்தம், பாபா சாஹிப் அம்பேத்கருக்கும் சொந்தம், அவர்களை கொள்கைகளை எடுத்துச் செல்வதற்கான கொள்கை பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் சொந்தம் என்று தமிழ்நாடு முழுக்கும் உள்ள என்னுடைய நிர்வாகத்தில் உள்ள தமிழ்நாடு முழுக்கும் பாபா சாஹிப் சிலைகள் முன்னே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவின் அடிப்படையிலே நாங்கள் இன்று தேசிய கொடியை பாபா சாஹிப் அம்பேத்கர் முன்னிலே ஏற்றி தேசியமும் எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்ட தேசியத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது என்பதை உங்களுக்கு உணர்த்தவும், பொதுமக்களுக்கு இதை தெரிவிக்கவும், பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஆசையுடன் இன்று முதல் இந்த தினத்தை பாபா சாஹிப் தினமாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றி தந்த குடியரசு தினமாகவும் நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.